அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை இந்த வாரத்தின் முதல் நாளிலே சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே எங்களுடைய ஊழியத்தில ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். எங்களுக்கென்று கர்த்தர் ஒரு தேவனுடைய அ ஆலயத்தை, ஜெப வீட்டை கட்டிக் கொடுத்தார். அது இந்த நாளிலே 18வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த நாள் 18வது ஆண்டு விழா. ஆகவே இதற்காக நீங்கள் ஒரு விசை ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தினார். இனியும் கர்த்தர் தம்முடைய தெய்வீகமான சித்தத்தின்படி நாங்கள் ஊழியம் செய்யணும், சபை வளரணும், இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி. இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16:22 அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நேரடியான வார்த்தை. இது ஆண்டவர் மரித்து மீண்டும் உயிரோடு எழுவேன் மற்ற இந்த மாதிரியான பல காரியங்கள் என்று இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னென்னா, வாரத்தின் முதல் நாளில் இன்னைக்கு நானும் நீங்களும் சரியாக செய்ய வேண்டும் என்றால், சரியான ஒரு தெரிந்தெடுத்தல் என்றால் ஆண்டவரை ஆராதிப்பது தான். இந்த ஆராதனைக்கு நாம் செல்லுகிற போது நடக்கிற பலவிதமான ஆவிக்குரிய நன்மைகள், உலக பிரகாரமான நன்மைகள் எத்தனையோ இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கும். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நானும் நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது கர்த்தர் மறுபடியும் நம்மை காண்பார். ஆம், நம்மை நிச்சயமாக அவருடைய கண்கள் காணும். அப்பொழுது என்னன்னா, நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் எவ்வளவு பெரிய துக்கத்தோடு போனாலும் அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக தெய்வ மகிமை ஆட்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது, இவையெல்லாம் இன்றைய ஆராதனை நடக்குமே. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் யாராக எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு துக்கத்தோடு வேதனையோடு இருந்தாலும், அதை நீங்கள் தூக்கிட்டே போனாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா கர்த்தர் உங்களை காண்பார். அவருடைய பார்வை உங்கள் மேலே வரும். அவருடைய பிரசன்னமும் வார்த்தை உங்களுக்கு நேராக வரும். வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும். ஆண்டவர் கொடுக்கிற இந்த சந்தோஷத்தை உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் அதை எடுத்து போடவே முடியாதான். அப்படிப்பட்ட மாபெரும் சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த நாளிலே நமக்கு விடுமுறை நாள். வேறு எந்த விதமான பொழுதுபோக்கு காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி போனால் சந்தோஷம் இருக்கும், ஒரு சில நிமிஷங்களுக்கு, ஒரு சில மணி நேரங்களுக்கு தான். ஆனால் கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் தனியாக, குழுவாக, குடும்பமாக செல்லும்போது அவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போடவே முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதால் ஏன் அந்த சந்தோஷத்தை நீங்கள் இழக்கிறீர்கள்? தயவு கூர்ந்து நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க செல்லுங்கள். நிறைவான சந்தோஷத்தை பெற்று சந்தோஷமாக திரும்பி வாருங்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. இதை ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆண்டவரே ஜெப வீட்டிற்கு, ஆலயத்துக்கு நாங்கள் சென்று உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும். அப்பொழுது நீர் எங்களை கண்டு எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து தேவ பிரசன்னத்தினால் ஆட்கொள்கிறீர். இதை யாராலும் ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை பறித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் சந்தோஷத்தின் மிகுதியான நாளாக இருப்பதாக, எல்லாருடைய வாழ்விலும் நன்மை உண்டாவதாக, ஆரோக்கிய சுகம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நன்றி.